ஹாய் ஹலோ வெல்கம். இது கிரிக்கெட் எஃப்எம் 0.111. இப்போ நீங்க கேட்க போற நிகழ்ச்சி பிளேயர்ஸ் விருப்பம். உலகக்கோப்பை கிரிக்கெட்ல தோத்துட்டு ஒவ்வொருத்தரா ஊர் திரும்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பிளேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. இப்போ நிகழ்ச்சியின் முதல் கடிதம் யார் எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். யூனிஸ் கான், முகமது யூசுப், இன்சமா முல்க் ஆகிய பாகிஸ்தான் அணியில இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாப்பிள்ளைகளின் விருப்பமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாங்க மாப்பிள்ளை வாங்க. பாடலுக்காக இந்த மாப்பிள்ளை என்ன பாட்டு போடுறான்னு பார்க்கலாம். இதோ பாடல். நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. என்னடா டிராபிக் ஓ மூஞ்சில மையி, யாரு வச்ச மையி? பங்களாதேஷ் வச்ச மையி. நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. கட்ட வச்சு முட்டை வச்சு தலகுனிய தோத்து வச்சு நாடு திரும்புறமே கண்ணம்மா, எங்க இந்தியாவும் கூட வரும் பொன்னம்மா. அந்த மாப்பிள்ளைகளின் விருப்பமான பாடலை தொடர்ந்து அடுத்த மாப்பிள்ளைகள் எந்த பாடல் விரும்பி கேட்கலாம்னு பார்க்கலாம். பிரைன் லாரா, சந்திரபால், சர்வான், கிறிஸ் கேல் இவர்களின் விருப்பமான பாடல் உங்கள் காதுகளில் ஒலிக்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன். இதோ வெஸ்ட் இண்டீஸின் விருப்பமான பாடல். கதை கேளு கதை கேளு, வெஸ்ட் இண்டீஸ் கதை கேளு. வெஸ்ட் இண்டீஸ் பேர் மாறி வேஸ்டான கதை கேளு. சொந்த மண்ணில் நடந்து விட்ட சோகத்தை நீ கேளு. வந்து போன எங்களுக்கு ஆறுதல் யாரு? சொந்த மண்ணில் நடந்து விட்ட துயரத்தை நீ கேளு. நொந்து போன எங்களுக்கு ஆறுதல் யாரு? கதை கேளு கதை கேளு, வெஸ்ட் இண்டீஸ் கதை கேளு. வெஸ்ட் இண்டீஸ் பேர் மாறி வேஸ்டான கதை கேளு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிரிக்கெட் எஃப்எம் 0.111 பிளேயர் விருப்பம். பங்களாதேஷ் மாப்பிள்ளைகள் அனைவரும் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒலி விளக்கு. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:15. பாடல் இதோ. நாங்க புதுசா ஜெயிக்கிற கோஷ்டி தானுங்க, நாங்க கிழிச்சது இந்தியா வெஸ்டி தானுங்க. நாங்க புதுசா ஜெயிக்கிற கோஷ்டி தானுங்க, நாங்க கிழிச்சது இந்தியா வெஸ்டி தானுங்க. நாங்க புதுசா ஜெயிக்கிற கோஷ்டி தானுங்க, நாங்க கிழிச்சது இந்தியா வெஸ்டி தானுங்க. தமுக்கடி பாண்டியாலோ டக்கடி பாயாலோ, தமுக்கடி பாண்டியாலோ டக்கடி பாயாலோ. ஏ சச்சி, ஏ சேவாக், ஏ ராவே, ஏ தோனி. சூப்பராக திட்டம் ஒண்ணு போட்டு புட்டோம், ஆட பவுன்சர் யார்கரும் வீசி புட்டோம். சூப்பராக திட்டம் ஒண்ணு போட்டு புட்டோம், ஆட பவுன்சர் யார்கரும் வீசி புட்டோம். விக்கெட் எல்லாம் எடுத்தாலும் எடுப்போமுங்க, ஆட காசுக்காக விளம்பரத்தில் நடிக்க மாட்டோம். நாங்க புதுசா சச்சின், சேவாக், தோனி, கங்குலி, யுவராஜ், டிராவிட் மட்டும் ஒட்டுமொத்த இந்திய மாப்பிள்ளைகள் அனைவரும் கேட்டிருக்காங்க. இது இந்தியா டீமுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவிற்கே பிடித்த பாடலா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பருத்தி வீரன். ஊரெல்லாம் திட்டுறாங்க, செருப்படுத்து எரியிறாங்க. உலக கோப்பை தோல்றதுக்கு எங்க வீட்டை இடிக்கிறாங்க. நடிக்கிறமே நடிக்கிறமே, விளம்பரத்தில் நடிக்கிறமே. சொதப்புறமே சொதப்புறமே, மேட்சில் வந்து சொதப்புறமே. பயிற்சி கொடுக்க வந்தவரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. நாரப்பய சேப்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறமே. நாரப்பய நிறுத்துறா. ஏய் சச்சின் நீ வா, ஏய் டிராவிட் நீ வா, ஏய் கங்குலி நீ வா. நல்ல பேட்டை பிடிச்சு ஓடி ஆடி ரன் எடுக்கறான்னா. இங்க வரு, 4-6 அடிக்க சொன்ன மரியாதை கட்டுப்போம். இங்க வர்ற ரோசத்தை ஆட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்ப பாரு, ஏய் குத்துறா ஒரு குத்து. நாடறிஞ்ச தலைமுடிதான் உங்களுது தோனி, நாடறிஞ்ச தலைமுடிதான் உங்களுது தோனி. வெட்டி புட்டு ஒழுங்காக மேட்ச் ஆடவாணி, அத வெட்டி புட்டு ஒழுங்காக மேட்ச் ஆடவாணி. ஆள் இல்லாத பெர்மோண்டா செல்
ஆட்டம் போட்ட செவாட்டம்பி ஸ்ரீலங்காவோட மேட்சு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறிய நீயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறிய பிள்ளை பூச்சி டீமை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறியே ஸ்ரீலங்கா டீமை கண்டா தலதறிக்க ஓடுறியே அப்படி போடு சித்தப்பு செத்தப்பாம மிதிச்சு புட்ட சொத்த டீம் அடிச்சு புட்ட செத்தப்பாம மிதிச்சு புட்ட சொத்த டீம் அடிச்சு புட்ட உலக கோப்பை உங்களுக்கு கனவா ஆச்சு அட இருந்த மானம் கப்பலேறி காணாம போச்சு உலக கோப்பை உங்களுக்கு கனவே ஆச்சு அட இருந்த மானம் கப்பலேறி காணாம போச்சு என்ன டெண்டுல்கரே பேட்டை வச்சுட்டு பேசாம நிக்கிறிய நீங்க அடிக்கிறீங்களா உங்க பேட்டை வாங்கி நான் அடிக்கவா நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கிரிக்கெட் எஃப்எம் 0.111 பிளேயர் விருப்பம் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சார் அதாவது இதெல்லாம் தான் கிரியேட்டிவிட்டி இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த ஜோக் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்ட் இதுக்கு மேல நம்ம டீமை யாரும் பாராட்ட முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி ரொம்ப நல்லா இருந்தது அதாவது ஒரு கரண்ட் அஃபேரை வந்து உள்ள பண்றது அந்த பேரடின்னு சொல்லுவாங்க ஆமா ரொம்ப நல்ல பிரமாதமா பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது அந்த எஃப்எம் டோன் அந்த வழக்கமா அந்த ரேடியோ ஃபீலை வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டாங்க ரேடியோ கேட்ட ஃபீலே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க கிரிக்கெட்ல ஆடி இருக்கீங்களா சார் இல்ல சார் நான் பேஸ்கெட் பால் சார் அப்ப சேர்ந்து இருக்கலாமே இந்தியன் டீம்ல நல்லா ஆடுறவங்களுக்கு தான் வாய்ப்பு இல்லையா அந்த அளவுக்கு ஆடல சார் பேஸ்கெட் பால் அந்த கிரவுண்டுக்குள்ள போய் வந்திருக்கோம் அதை வந்து நாங்க பிளேயர்னு சொல்லிக்குவோம் ஓகே வெங்கடேஷ் தேங்க்யூ சார் ரொம்ப அருமையா பண்ணீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ பருத்தி வீரன் பாடல இந்தியன் கிரிக்கெட் டீமோட கம்பேர் பண்ணி இந்த அளவுக்கு யாராலையும் காமெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சூப்பரா அசத்துனாங்க நம்மளோட வெங்கடேஷும் சசியும் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அசத்தல் மன்னர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி we are going to have a very short commercial break அசத்த போவதா